அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். வணக்கம். திருமண உறவு பற்றி நான் நிறைய பேசியிருக்கிறது. பட் இந்த ஷோ என்னன்னா எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. இருக்கக்கூடியவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தினால பிரிவு வரை சென்று மீண்டும் திரும்ப சேர்ந்திருக்கக்கூடிய தம்பதிகளாக இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு பிரிவுக்கு போனீங்க, எப்படி மீண்டும் சேர்ந்தீங்க? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். 21 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ண போறோம். டைவர்ஸ் பண்ணிடலாம்னு டிசைட் பண்ணிருக்கு. என்னடா எப்பெல்லாம் அப்படி பண்ணிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போறேனோ ஒரு 1 வீக்லலாம் யார் காலிங் பெல் அடிச்சாலும் வணக்கம், உங்களை அன்போடு வரவேற்கிறோம், யார் வந்தாலும் அவர் வந்திருப்பாருங்கிற ஒரு ஃபீலிங், ஃபோன் வந்து அவர்கிட்ட இருந்தா வருதுன்னு ஒரு ஃபீலிங் இருக்கும். என்ன ஃபீலிங்கா? இல்ல ஃபீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான் ஃபீலிங். போடா. ஒரு 10-12 இயர்ஸ்க்கு அப்புறம்லாம் யோசிச்ச போது இது எப்படி இருந்தாலும் பிரிய முடியாது. நான் இல்லாம நீ சந்தோஷமா இருக்க கூடாது. இது 7 to 8 months பார்க்கவே இல்லை. வெறும் ஃபோனில் எவ்ரிடே இட் வாஸ் அ ஃபைட். இங்க பாரு சோஃபி. பட் அவங்கள ஒரு வாட்டி தான் பார்த்தேன் அந்த ப்ரெக்னன்சியும் போது. அப்போ பார்த்த போது தென் ஐ டிசைடட் வயசுக்கும் வாழ்ற வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லை. இது வந்து அவங்கள வந்து நான் இனிமே விட்டுறக்கூடாது. அதை இப்போ ரியலைஸ் பண்ண உடனே நான் விட்டு போயிடுறேன் அப்படின்னு நான் என்னைக்குமே சொன்னது கிடையாது. வேலைக்கே போக மாட்டாங்க. வீடு வாடகை கொடுக்கணும், சாப்பிடணும். ஒரே வீட்டுல இருப்போம், பேசிக்க மாட்டோம். வீட்டுக்குள்ளே இருப்பீங்க, ஆனா பேச மாட்டீங்க. நிறைய நாள் பேசவே மாட்டோம். அந்த வழி ரொம்ப கொடுமையானது. அவரும் ஃபீல் பண்ணார். அதுக்கப்புறம் தான் இப்பதான் கொஞ்சம் ஸ்டடி பண்ணி வந்திருக்காங்க. மேரேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன தனியா விட்டதுக்கு அப்புறமா தான் சோலி முடிச்சு மணி என்ன ஃப்ளோ அப்படின்றது நமக்கு தெரிய ஆரம்பிச்சது. பெரிய பொண்ணானதுல இருந்து மேல கை வைக்க மாட்டாங்க. என்னால அது தாங்கிக்க முடியல. என்ன நான் இருக்கேன்டா வாழ்ந்து போய் ஏன் அடிச்சிங்க முதல்ல? ஆக்சுவலாக என்ன விஷயம்னா அவங்க பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மள அப்படியே கோபப்படுத்தி பார்க்குற மாதிரியே பேசுவாங்க. நோ சார், என்ன பத்தி யாரோ உங்ககிட்ட தப்பா சொல்லிருக்காங்க. அடிக்கடி சண்டை வரும்போது இவங்க கிளம்பி வந்து போனால் நேரம் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. இங்க இருங்க, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். ஆக்சுவலா நீங்க நினைக்கிறீங்களே அம்மா வீட்டுக்கு பெண்லாம் டப்புன்னு கிளம்பி போயிடுவாங்கன்னு. ஆனால் அம்மா வீட்டுக்கு பிரச்சனையோடு போவது எவ்வளவு வணியானதுன்னு நீங்கள் பெண்ணை கேட்டால் தான் தெரியும். அங்கே போனதுக்கு அப்புறம் ஃபோன் அடிப்பாங்க. ஒரு நாளைக்கு 20 ஃபோன் 25 ஃபோன் அடிச்சுட்டே இருப்பாங்க. பேச்சு தெரியுங்களா? அந்த பேசும்போதே எனக்கு வந்து அப்படியே மண்டை சுருன்னு. அவ்வளோ வெயில நான் சுற்றி இதை இவங்க பேசும்போது நம்ம சொல்றதை கூட கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். அப்புறம் எதுக்கு வந்து பாருங்க இந்த லைஃப். சரி பேசாம நம்ம வந்து பாருன்னா வேண்டாம் பிரிஞ்சிருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்தது எனக்கு. ஆனா இவ்வளவு தூரம் மன ரீதியா நெருக்கம் இல்லாத நீங்க எப்படி சேர்ந்துக்கிட்டீங்கன்னு. அதுக்கு ஏன்டா நீ இவ்வளவு சடப்பா பேசுற? அட்வைஸ்ல தான் சேர்ந்தீங்களா? எப்படி சேர்ந்தீங்க? அதுக்கப்புறம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது எங்களுக்குள்ள. சில விஷயம்லாம் ஒரு தடவை போச்சுன்னா திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. எவ்வளவு தூரம் உங்களுக்குள் சண்டை வந்து பிரிவு வந்தது? டைவர்ஸ் அவர் தான் ஃபர்ஸ்ட் கேட்டாரு. எதுக்காக டிவோர்ஸ் கேட்டீங்க? கல்யாணம் ஆகி 3 years ஆயிடுச்சுங்க சார். குழந்தை இல்லை. குழந்தை இல்லைன்னா ட்ரீட்மெண்ட்டை நோக்கி தானே போவாங்க. நீங்க இன்னொரு கல்யாணத்தை நோக்கி எப்படி போக முடியும்? மாட்டினாடா மானஸ்தா. இல்ல இப்ப அவங்க மேல பிரச்சனை இருக்கிற மாதிரியே எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க சார். இல்ல புரியல. டாக்டர்ஸ்லாமா? இல்லைங்க சார், நம்ம ஃபேமிலி சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ் டாக்டர் கிடையாது. அவங்களுக்கு என்ன தெரியும்? என்ன கோவப்படுத்தணும்ன்ற ஒரே நோக்கத்துல கேள்வி கேக்குறியா? நான் என்ன செஞ்சுட்டே ஒரு நாள் ஃபுல்லா போன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு வெளியே போய். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. நான் ஃபோன் பண்ணதுக்கு ரீச் ஆகலைங்க சார். உடனே வீட்டுக்கு வந்து பார்த்தேன், வீட்லயும் ஆள் இல்லைங்க சார். அன்னைக்கு ஃபுல்லா நைட்டு 9:30 வரையில இவங்களை நான் தேடிட்டு இருந்தேங்க சார். சுத்திட்டு இருந்தேங்க சார். அப்புறம் இவங்களை மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் சார் உசுரே வந்துச்சு. நாங்க 2 பேருமே வந்து ரோட்ல நின்னு அழுற அளவுக்கு போச்சு. சோ காதலுக்கு முன்னால் இல்லாத மதங்கள் காதலுக்கு பிறகு எப்படி வந்துருச்சு? முடியலப்பா. 2011ல மேரேஜ் ஆச்சு. 2018 வரையிலும் நல்லா போயிட்டு இருந்துச்சு. அதுல இருந்து ஒரு 5 years வந்து நாங்க பிரிஞ்சிருந்தோம். 5 வருஷம் பிரிஞ்சே இருந்தீங்க? ஆமா. அந்த அளவுக்கு அத்தனை வருஷம் பிரிஞ்சிருந்ததுக்கு என்ன காரணம்? ஏன்னா நிறைய ட்ராமாஸ் நடந்துருச்சு. சாலியா தப்பு இல்ல, மன்சோர் சாப்பிட்டு வரம் கேட்டு பெத்த புள்ள என் பிள்ளைக்கு போய் இது மாதிரி ஒரு பொண்ணா? வீக்லி 1 week அவர் என்ன அடிக்கலைன்னா அந்த வாரம் போகாதது. வாரத்துல ஒரு தடவை அடிக்கலைன்னா அந்த வாரமே உங்களுக்கு போன மாதிரி இருக்காது. எத்தனை சிக்கல் எத்தனை டென்ஷன் உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு தாயா தெரியும். நானும் வெயிட் பண்ணி பசங்களுக்கு பக்கத்து வீட்டுல சாப்பாடு வாங்கி ஊட்டி கொடுத்துட்டு நானும் அப்படியே படுத்துருவேன். 5 வருஷம் பிரிவு, அதுக்கப்புறம் எப்படி மீண்டும் சேர்ந்தீங்க? புரிஞ்சதா? கெஞ்சினாரு, எனக்கும் ஒரு ஓரமா இருந்துச்சு. தனிமையில இருக்கிறவங்களுக்கும்
துணையோட இருக்கிறவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. அவங்களோட சேர்ந்து தான் வாழணும் அப்படிங்கிறதுலையோ அல்லது அவங்க கட்டாயம் வந்துருவாங்கனோ எப்படி உறுதியாக இருந்தீங்க? என்னை புரிஞ்சுக்கிட்டது அவங்க மட்டும் தானே. நிறைய போறான்டா. ஃபோன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன், எடுக்கிற வரல பேசி அவங்கள்ட்ட திட்டுனாச்சும் வாங்கிட்டு ஃபோன் வச்சிருவேன். அந்த பிரிவு இருக்குல்ல, அந்த பிரிவு தான் பெரிய வழியா தெரியும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.